உட்காரு போல நிதானமாக உட்காரு. ஒரு நிலைப்பட்ட மனதோடு என்னையை கும்பிடு. இந்தா ஜெயிச்சுப்பா, நல்லா காப்பாற்றி தரேன், கடன் வேலை கும்பிப்போம். கோயம்புத்தூர் அடுத்து உங்களை அழைக்கிறேன். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் திருமணம் சம்பந்தமாக. யாருக்கு திருமணம்? உங்கள் பெற்றோர்கள் யாரும் பெரியவங்க வரலையா? கால் வந்துட்டு வா. உட்கார். என்ன பேர்? சத்தம் அவ்வளவுதானாம்மா? வீரம்மாளா? வீரமணி. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நினைக்க தெரிந்த மனமே. உன் பின்னால் மாரியம்மா காளியம்மா பின்னால் வந்து நிற்கிறாங்க. உங்கள் ஊர் எல்லையில் இருக்காங்களோ? உன் இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணுமா, பெரியவங்க இஷ்டப்படி நடக்கணுமா? இன்னும் உன் இஷ்டப்படி தெளிவாக நடந்தால் தான் சரி வரும். அதனால தான் நீ அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. சரி, அடுத்தும் நம்பி ஏமாந்து விட்டா என்ன செய்ய? கால் வந்துட்டு வா. யாருக்கும் அன்பு பாசத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. என்ன, இந்த ஆவணி வர பாரு, அதுக்கு பிறகு நான் தேர்ந்தெடுத்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கேன். ஏன்னா இப்போ நீ நம்பிக்கிட்டு இருக்கவங்க கைவிட்டுருவாங்க. போயிட்டோம். கர்மசாமிக்கு சாமி, என் சொத்து விஷயமும் சரியாகணும், என் பையன் என் பிள்ளைகளும் நல்லாகணும். ஒரு அம்மா கேட்டு வந்திருக்கான். வா ஜகி பூ ஜகி கா ஜகி. கால் வந்துட்டு வரலாம். ஓய் ஓய். நம்ம என்ன சொல்லிட்டு பாத்திய மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாக்கா, நெஞ்சு வலிக்கு. எந்த ஊருடா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பக்கத்துலையா? கோயம்புத்தூர் தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில் பண ஏமாற்றம், அதே மாதிரி இடத்தினால சில பிரச்சனைகள் 3 ஆண்டு காலங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இழந்த பணத்தையும் மீட்டி தரணும், இடம் சம்பந்தத்தையும் சரியாக்கணும், உன் பிள்ளைக்கும் வாழ்வு கொடுக்கணும். வேறு என்ன ஆத்தா வேணும்? பராசக்தி. கால் வந்துட்டு வா, உடனே நடக்க வைப்போம். வா. நினைக்கிறானோ பார்ப்போம். அந்த இடத்த வாங்கினவன் உன்னை ஏமாத்திடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். ஏமாற்ற விடாமல் பார்த்து அந்த பணத்தை வாங்கி தரேன். அந்த கால் வலிக்கிறவங்களுக்கு இந்த கனியை கொடு, இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு, எல்லாம் வெற்றி ஆயிடுவேன். நல்லா இரு மகளே, நான் வாங்கி தரேன், எடுத்துக்கோ. அதே கோயம்புத்தூர் எல்லை தெய்வீகம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். என்னடா தெய்வீகம்? கால் வந்துட்டு நல்ல விடலை, ஏற்றுக்கிட மாட்டேன். உன் உள்ள அங்கே போகலை.
கண்ண முடிக்கா. சில சமயத்தில் தியானம் இருக்கக்கூடிய நேரங்களில் மூலாதாரத்திலிருந்து ஒரு உணர்வு அப்படியே மேலே வந்து சுழிமுனையில் வந்து நிற்கி, ஆனால் அதுக்கு அங்கிட்டு ஒன்றால் மனத்தை பிடிக்க முடியாமல் கலைஞ்சிருத. இது எப்படி நிலைக்குமா, இந்த நிலைக்காதா, இது என் கற்பனையா அல்லது உண்மையா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் கால் வந்துட்டுவான். கெட்டிக்கார பயிலாக இருக்காங்களா, அவன் அங்கேருந்து பார்க்கும்போது இவன் வேறு எதுவும் பாதிக்கப்பட்டிருப்பான் மற்றவன் நினைப்பான். ஆனால் அவன் கேட்க வந்த கேள்வி ஞானத்தை பற்றி. உட்கார். சில சமயங்களில் உன்னை தியானம் இருந்து நீயே கவனிக்கும் பொழுது உனக்கு உள்ளே இருந்தே நமச்சிவாயம்னு ஒரு சப்த ஒலி கேட்பது போல் ஒரு மாயை கேட்கு. அது உன்னுடைய குரலா அல்லது என் அநாகதத்தின் ஒலியா என்னங்கிற விஷயம் தெரியணும். அப்படி இருந்தால் இதை வளர்ப்பதற்கு வழிகாட்டணும். இந்த தியான சக்தியை ஞானமாக்கிறதுக்கு எனக்கு வழி கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். எவ்வளோ தங்கமான பிள்ளை பார்த்தியா? என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய? நல்ல விஷயத்துக்கு கைதட்ட மாட்டீங்களா? என்னடா ராஜன், என்னை குருவாக ஏற்றுக்கொள். ஒவ்வொரு பொழுது நீ உணர்ந்து பார்க்கும் பொழுது உனக்குள்ள நான் இருப்பதாக சிந்தித்து தியானம் பண்ண ஆரம்பி. நீ நினைத்தது நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அந்த காட்சியும் கிடைக்கும். வெற்றி உண்டு. இப்போ பணம் பற்றாக்குறை நிறைய. நான் தந்த பணம் லட்ச லட்சமாக பெருகும். ஆனந்தமாக இருப்பாயப்பா. வாழ்க. அவளை அங்கே கூட்டு வா. நல்ல இடத்துல நான் முடிச்சு வைக்கேன். ஓ சரி சரி சரி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருமணமாகி பிரிவதா மனித வாழ்க்கை. அதனால் எனக்கு இல்லற வாழ்க்கையில் பிரிவு வந்துருமோங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குது. அதுக்கு எனக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? கோயம்புத்தூர் அக்கா அவங்களுக்கு புழுவுனி அக்கா. நல்ல காலில் விழலடைய தம்பி, நல்ல காலில் விழுட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீடு உட்காருமா. நீ கேளு, நான் சொல்ல வேண்டாம்மா. நீ கேட்கறதுக்கு நான் விளக்கம் உனக்கு சொல்லி காப்பாற்றிடுறேன். யார் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கண்ணை மூடு. காலில் நின்றுட்டு வா. வரலாம். உன்னுடைய தோட்டத்தை தாண்டி அடுத்த தோட்டங்கள் எல்லைக்குள்ள ஒரு சமாதி இருக்கா? அவங்களுக்கும் நமக்கும் மனப்பொறாமை போட்டிகள் ஏற்கனவே வந்துருச்சு. அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஆவியின் காரணத்தினால் உனக்கும் உன் கணவனுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒன்று நோய் வரும், அப்படி இல்லைன்னா மன பேய் வரும். இது இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தோட்டத்தை விற்றுட்டு போயிடணும், அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் இங்கே சாரி முடிஞ்சிடணும் என்பது அவர்களுடைய கருத்து. அதை மாற்றி தெளிவாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். இதெல்லாம் அதிசயப்படுதான். இதெல்லாம் ஒரு அதிசயமாடா பரமகுரு, இதெல்லாம் ஒரு அதிசயமா? இதற்காக ஆதி சிவனை வழிபட்டு தீபங்கள் ஏற்றி
தெளிந்த நிலைகளில் தியானம் பண்ணி எவ்வளவோ முயற்சிகள் நீ செய்தும் நீ தோற்று போயிட்டியே. அப்போ இதுக்கு ஒரு முடிவு என்ன? எங்களுக்கு வாழ்க்கையும் அமையணும், எதிரிட்ட இருந்து காப்பாற்றவும் செய்யணும், எங்களுடைய வாரிசுகளுக்கும் நல்வாழ்வு அமையணும்னு கேட்குறேன். நல்லா அமைச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவோம். ஏலே உட்காரு. ராஜாங்கிறது என்ன நீ தானோ? மன அமைதியோட என் முன்னால் உட்காருமா கொஞ்சம். இந்தா பூஜை அறையில் கொண்டு வச்சு என்னை நினச்சி கும்பிடு, வெற்றியாகி வருவேன். வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னை வந்து பார். இந்தா கோயம்புத்தூர், என் சொத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும், என் பேத்திக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். கால் நின்று வரலாம். நல்ல விடலையே, மனசு அங்கே போகலை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், சொத்து சொந்தமான விஷயத்துக்கு முடிவு தெளிவாக்கி ஜெயிச்சு தாரேன். பேத்தியுடைய மன அலைகள் திரும்ப ஆரம்பிச்சிடுது. அவளை திருப்பி தெளிவு பண்ணி படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தன்மைகளெல்லாம் மாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், எந்த தடை இல்லாமல் மாக்கி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா மகளே. கர்மசாமிக்கு எங்கள் தொழிலும் நல்லாகணும், கணவன் மனைவி என் பிள்ளைகளுக்கு நல்ல வழியும் கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்? உன் பேர் என்னடா தம்பி? கண்ண முடிக்கா. இதனால் நிறைய வீட்டில் அமைதி குறைவும் மனவேதனைகளும் நடக்குது. ஏன் உயிரோடு இருக்கணும், குடும்பத்தோடு செத்துட்டானு முடிவெடுத்தியாமலா நீ? ஏன் அப்படி நினச்ச நீ? காலைல வந்துட்டு வா. சாமிக்கு நேரம் படுத்துக்காடா தம்பி. சொல்லு படுத்துக்காப்பா. சாமி ஊற்று தண்ணி.